அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் ராசி அதிபதியான புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி அன்பர்கள் எடுத்த வேலைகள் தடையின்றி நடைபெறும். வேலையாட்களும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். செய்யும் தொழிலில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். தாங்கள் ஆசைப்படுகின்ற இன்பங்கள் எல்லாம் எளிதில் கைகூடும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. பெண்கள் வழியிலும் நல்ல பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தங்களது ஜென்ம ராசியிலேயே கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும் மற்றும் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழிலில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வது மிக மிக நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பெண்களுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் உள்ளது. தங்களது குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம். தாங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியத்தையும் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்ள வேண்டும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக மார்ச் மாதத்தில் 3, 4 மற்றும் 5ஆம் தேதிகள் வருகின்றது. கன்னிராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் உண்டாகும். செல்வமும் செல்வாக்கும் இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக உள்ளது. சில அன்பர்களுக்கு நன்மைக்கு மாறான பலன்களே அதிக அளவில் நடைபெறும். அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும். மாசி மாதத்திற்கான சுப தினங்களாக பிப்ரவரி மாதத்தில் 15, 16, 17, 20, 21, 27 மற்றும் 28ஆம் தேதிகளும், மார்ச் மாதத்தில் 1, 2, 7, 8, 9, 10 மற்றும் 11ஆம் தேதிகளும் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக மார்ச் மாதம் 3ஆம் தேதி காலை முதல் மார்ச் மாதம் 5ஆம் தேதி பகல் வரை சந்திராஷ்டமம் உண்டு. குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள மாசி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். மாசி மாதம் 4ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 5ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 17ஆம் தேதி திங்கட்கிழமையும், மாசி மாதத்திற்கு 7ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 19ஆம் தேதி புதன்கிழமையும், மாசி மாதத்திற்கு 11ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 18ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 19ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 4ஆம் தேதி திங்கட்கிழமையும், மாசி மாதத்திற்கு 25ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 26ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமையும், மாசி மாதத்திற்கு 28ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 12ஆம் தேதி புதன்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. மாசி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது மார்ச் மாதம் 3ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது மார்ச் மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது மார்ச் மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது மார்ச் மாதம் 11ஆம் தேதி வருகின்றது.
சங்கடகர சதுர்த்தி திதியானது பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. மாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது மார்ச் மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. மாசி மாதத்திற்கான அமாவாசை திதியானது பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வருகின்றது. மாசி மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது மார்ச் மாதம் 13ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. மாசி மாதத்திற்கு 22ஆம் தேதி மார்ச் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. மாசி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மிதுன ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்தும், சுக்கிரன் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி இரவு வரை கும்பராசியில் அமர்ந்தும், பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் மகம் நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.